4K வச்சிருக்கேன் நானு. ஓகே ஜஸ்ட் 1 செகண்ட். 4K விடுங்க சார், நான் 1080p வைக்கிறேன் சார். எனக்கு 4K கூட வேண்டாம். எனக்கு நான் 1000p வச்சுக்கிறேன். வைங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க எதனால வைங்க, நான் உங்களுக்கு டெமோ கண்டிப்பா காமிக்கிறேன். சரி இப்போ காமிங்க நீங்கள் டெமோ. எனக்கு 4Kலாம் வேண்டாம். எனக்கு 1080pல எனக்கு வந்து பஃபர் ஆகாமல் இருந்தாலே ஓகே தான் எனக்கு. ஜஸ்ட் வெயிட் ஹேர் புட் த சார்ஜர். வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் பஃபர் ஆகல, வேணா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் 1 செகண்ட். 1080pல தான் வச்சிருக்கேன் நான். சரி ஓகே, இந்த சேனலை விட்டுருங்க சார். ஓகே விட்டுருங்க, நீங்கள் வந்து இந்த சேனலை விட்டுருங்க. நான் வந்து அப்படின்னா இந்தியாவில் இருந்துட்டு நான் வேறு எந்த கண்ட்ரியோட வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே சொல்லி முடிச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே விண்டோஸ் செஞ்சிருக்கல இதே மாதிரி வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு அவங்களோட யூடியூப் வீடியோ வந்து டேட்டா சென்டர்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க. அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டேட்டா சென்டர் அப்லோட் பண்ணும்போது அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிச்சுப்பாங்க. நம்ம எப்படி நம்ம அமேசான்ல எப்படி நம்ம பிளான் சூஸ் பண்றோம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அவங்களால அப்லோட் பண்ண முடியும். அது அங்கேயே கேட்கும். எனக்கு அதை பத்தி நல்லா தெரியுதுன்னு நான் சொல்றேன். இப்போ அந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிறது வந்து யூஎஸ்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்லோட் பண்ணும்போது வந்து அந்த டேட்டா சென்டர்ல யூஎஸ் டேட்டா சென்டர் அவர் அப்லோட் பண்ணுது. எங்க இருந்து அப்லோட் பண்ணா அந்த டேட்டா சென்டர் அது எடுக்கும். அப்ப எடுக்கும்போது வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இந்தியால இல்ல அதர் கண்ட்ரில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சம் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் ஆன் தட் தான் வந்து அது ஒர்க் ஆகும். இன் கேஸ் 8 years 9 years ஓல்டு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று இருக்கு. அது 1080 தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பழைய டேட்டா சென்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அது உங்களுக்கு பஃபர் இருக்கும். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இது இல்ல. இன் கேஸ் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அதே சேம் டைம்ல கூகுள்ல நார்மலா இங்க வந்துட்டு சும்மா ஒரு ரேண்டமா ஒரு 4K வீடியோ டைப் பண்ணுங்க. ஓகே டன். நோ ப்ராப்ளம் சார். நம்ம டைப் இந்த முதல்ல வருது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுங்க. நீங்க 1080 ல வைக்கணும்லாம் இல்ல. நான் 1080 போய் சார். எனக்கு 1080 ல பஃபரா இருந்தா சார் என்னோட क्वेश्चन. எனக்கு क्वेश्चन 1080 ல பஃபரா இருந்தா லைவ்ல இப்போ வந்திருக்குது. ஓகே நீங்க இதே டைம்ல இருந்து நீங்க 1080 ல வைக்கணும்லாம் இல்ல. நீங்க 2K ல கூட வச்சுக்கோங்க. வச்சு செக் பண்ணி பாருங்க. 1080 ல பஃபரா இருந்தா சரி சார். அவங்க டேட்டா சென்டர் அப்லோட் பண்றது பொறுத்து தான் வந்து ஒன் செகண்ட் வீடியோவோட வேல்யூ பெருசல போறோம். we will go for any Tamil videos. ಹೇಳ್ರವಿ ಅಲ್ಲೇ ಕಸ್ಟಮ್ ಪ್ಲೇಸ್ ನಲ್ಲಿ இதெல்லாம் இந்தியன் டேட்டா சென்டர் அப்லோட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி இந்தியாவோட மூவிஸ் தான் இருக்கும். இல்ல சார், அப்பனா நான் இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்கறேன், நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறேன். எனக்கு நெட்ஃபிளிக்ஸும் பஃபர் ஆகுது. லாஸ்ட் 1.5 months மட்டும் தான் எனக்கு இந்த பஃபரிங் இஷ்யூஸ் இருக்கு. நான் அதனால கேக்க தான செய்வேன் நானு. இல்ல சார், நெட்ஃபிளிக்ஸ்மே வந்து அதுதான் நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஐஎஸ்ஐல ப்ராப்ளம் வந்ததுன்னா வந்து எல்லாத்துமே வந்து உங்களுக்கு பஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்ட்டா எல்லாமே பஃபர் ஆகும் சார். இல்ல சார், எனக்கு புரியல சார். அப்ப நான் நெட்ஃபிளிக்ஸ் கூட நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பஃபரிங் இஷ்யூஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் சர்வர் தே ஆர் புட்டிங் தி யுஎஸ்ஏ அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. நான் என்னதான் பண்ண முடியும் நான் கேக்குறேன் சார். எனக்கு புரியுதா உங்களுக்கு क्वेश्चन? புரியல. உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவா இன்டர்நெட் வொர்க் ஆகாம போதா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல? சார் பஃபரிங் இஷ்யூஸ் இருக்கு சார். ஐ அம் டெல்லிங் யூ பஃபரிங் இஷ்யூஸ். லாஸ்ட் 1.5 months பிஃபோர் எனக்கு பஃபரிங் இஷ்யூ இல்ல. இப்போ நான் சப்போஸ் ஐ அம் ஸ்ட்ரீமிங் ஒன் திங் OBS, யூ நோ OBS ரைட்? இவ்ளோ பேசுறது உங்களுக்கு OBS தெரியும் கரெக்ட்டா? OBSனா என்னன்னா ஸ்ட்ரீம் பண்ற சாஃப்ட்வேர் ரைட்? ஸோ நான் நேற்றுக்கு ஐ வில் ட்ரை டு மீன்ஸ் ஒரு வீடியோ வந்து லைவ் பண்ணலாம். வெயிட் சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். என்னோட பிட் ரேட் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. 400 போகுது, 1500 போகுது, 3000 போகுது, அகைன் கம்மியாகுது. சரி இதுங்க வரேன். ஓகே, தேர்ட் பார்ட்டி OBS வரதுனால வயஸ் ஆக்சஸ் அந்த மாதிரி மானிட்டரி டூல்ஸ் எங்களால கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? சரி ஓகே சார். தேர்ட் பார்ட்டி சார், தேர்ட் பார்ட்டி இல்லை சார். நீங்கள் இது பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? உங்களோட ஆட்ல என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சரி ஓகே, அதை விட்டுருங்க. தேர்ட் பார்ட்டி விட்டுருங்க. உங்கள் ஆட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? பஃபரிங் இஷ்யூஸ் இருக்காது வைல் பிளேயிங் த கேம் ஆர் சம்திங் வாட் எவர் யூ ஆர் டூயிங். பஃபரிங் இஷ்யூஸ் இருக்காதுன்றதா உங்களோட ஆட் ப்ரொமோஷன் ரைட்? நான் இங்கே ஃபைட் பண்ண சப்போஸ் வேறு எதுவுமே இது பண்ணல. நீங்கள் வந்து இப்போ சொல்கிறது தான் தேர்ட் பார்ட்டின்றீங்க. சப்போஸ் நான் லைவ் ஸ்ட்ரீமராக இருக்கிறேன், சப்போஸ் வாட் எவர் நான் கேம் ப்ளே பண்ணுறேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்.
சரி நான் சொல்றேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. கேம்ல நீங்க வாலரண்டா இருக்கட்டும், இல்ல பிஜிஎம்ஐயா இருக்கட்டும், இல்ல காட் ஆஃப் வாரா இருக்கட்டும், இந்த கேமுக்கு வந்து ஒரு சர்வர் இருக்கும், கரெக்டா? சார் மும்பை சர்வர் இருக்கும், சிங்கப்பூர் சர்வர் இருக்கும். சார் ஒன் ஆஃப் த டாப் வேர்ல்ட்ல யூஸ் பண்ற ஓபிஎஸ் தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானு. நீங்க கூகுள் செக் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீமர்ஸ் எதுல சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்ட்டு. இல்ல சார் நீங்க யூ கேன் கூகுள். இல்ல இப்போ நீங்க யூ ஹேவ் ஆக்சஸ் டு யூஸ் பண்ற சர்வர். சார் நீங்க யூடியூப் பஃபர் ஆகும்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன். சார் நான் அதை தான் இப்போ காமிச்சேனே. பஃபர் இப்போ நீங்க யூஸ் பண்ணும்போது பஃபர் இல்லன்றீங்களா இப்போ நீங்க இது? புரியல சார், இப்போ இல்ல சார் எனக்கு அப்படியே சர்வர் இல்ல சார். நான் இப்போ யூடியூபே யூஸ் பண்ண கூடாதுன்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா வீடியோ எடுத்தவங்களோட அங்க இருக்கு சர்வர் யூஎஸ்ல இருக்குது, ஸோ நீங்க அந்த வீடியோஸ் பார்க்க கூடாதுன்றீங்க. நான் இப்போ மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ எனக்கு பிடிக்கும்னா மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ நான் பார்க்க கூடாது நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா உங்களோட இன்டர்நெட் வச்சிருக்கீங்க? சார் பஃபர் இஷ்யூஸ் இருக்குன்னு சார். சார் உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல சார். நான் இப்போ 2 டிவைஸ் தான் சார் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டிவைஸ்ல நான் இப்போ மிஸ்டர் பீஸ்ட் எனக்கு பிடிக்கும்னா மிஸ்டர் பீஸ்ட்ல ஒரு வீடியோ பார்க்கறேன்னா யூ ஆர் டெல்லிங் தி ரீசன். 2 டிவைஸ்ல 4 டிவைஸ் அது மேட்டர் இல்ல தரீங்க. நீங்க இந்த நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு தெரியல சார் எனக்கு. அதனால உங்களுக்கு டிராப் ஆவங்கட்ட ஆகாது. சார் சார் இதே மாதிரி ஒரு ரீசன் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க சார். நான் தான் சொல்றேன். சார் நான் தான் சொல்றேன்ல. இப்போ நீங்க ஒரு வீடியோ நீ இப்போ இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ இது பண்ணிட்டு நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க கரெக்டா? இல்ல சார் இது சர்வர் அங்க இருக்குது அப்படின்ட்டு. ஆமா. நான் அதை தான் கேட்குறேன். நான் சர்வர் அங்கே இருந்துச்சுன்னா எனக்கு ஏன் தான் சார் ஸ்டக் ஆகணும்? எனக்கு யூடியூப்ன்றது ஒன் ஆஃப் த வேர்ல்டு வைட்ல இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அது. சார் யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் தான் சார் யூடியூப். வேற எந்த பிளாட்ஃபார்ம் சார் வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணாம இருக்காங்க? யூடியூப் யார் சார் யூஸ் பண்ணாம இருக்காங்க? ஒன்னு கேக்குறேன் சார், நீங்க அமேசான் பிரைம்ல ஒரு நீங்க வந்து பேசிக் பிளான் எடுக்கிறீங்க, உங்களால வந்து R3 பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி சார் வாட்ச் 3 பார்க்க முடியாது சார். ஒரு பர்சனல் நிம்மதியா பார்க்க முடியாது சார். நான் இப்போ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் 2 டிவைஸ் தான் சார் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. 2 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணுங்க இப்போ. சார் நான் என்ன சொல்றேன் அப்படினா நீங்க பஃபரோட வீடியோ ஒன்னு காட்டுங்க. சார் இவ்வளவு நேரம் காமிக்கல சார் நான் உங்களுக்கு இல்ல சார் உங்க டெக்னீஷியன் இங்க தான் நிக்கறாங்க. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருந்தேன் நான். இப்ப காட்டுங்க சார். அதான் கால் என்ன கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த வீடியோ நீங்க காட்டுங்க. நீங்க உங்களுக்கு பஃபரான வீடியோவும் காட்டுங்க. நான் என்ன பண்ணேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 4K வீடியோ நானும் உங்களுக்கு காட்டுறேன். சார் இருங்க சார். ரேண்டம்லாம் எனக்கு வேண்டாம் சார். நான் தான் சொல்றேன்ல எனக்கு அந்த ரேண்டம்லாம் வேண்டாம் எனக்கு. நீங்க காட்டுங்க சார். நீங்க எந்த வீடியோ உங்களுக்கு பஃபரான அதை காட்டுங்க. பாருங்க சார் லோட் ஆகுது பாருங்க. சரி சரி ஓகே ஒரு நிமிஷம். இது இந்த ஃபயர் பிளேஸ் ஒர்க் இருக்குல்ல சார் இனிஷியலா டைம் எடுக்கும் சரிங்களா? சார் இந்த பஃபரிங் இஷ்யூ எனக்கு இனிஷியலா இல்ல சார். புரியுதா சார் உங்களுக்கு? நாங்க 2 பேர் யூஸ் பண்றது. இப்ப ரூம்ல நான் மட்டும் தான் இருக்கிறேன். நீங்க எடுத்துக்க 100 Mbps பிளான் கனெக்ஷன் இனிஷியல் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் எடுக்கும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது சார். MS வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட MS வேல்யூ 2 MS 3 MS போகும். அப்படின்றப்ப வந்து 15 to 20 MS போகும்போது இனிஷியல் 2 செகண்ட்ஸ் கண்டிப்பா எடுக்கும். சார் இந்த பஃபரிங் இஷ்யூ இனிஷியலா இல்ல சார். எனக்கு இப்போ நான் என்ன சொல்றதுனே தெரியல சார். உண்மையாவே நீங்க பேசுறது இருக்குல்ல யூடியூப்ல இந்த வீடியோ வந்து பஃபரிங் இஷ்யூ அவங்க சர்வர் வந்து அங்க இருக்குது. நீங்க காட்டுங்க சார். ஒண்ணு இல்ல நீங்க காட்டுங்க நான் சார் இவ்வளவு நேரம் இப்போ என்ன ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு? இப்போ இல்ல இப்போ சார் உங்களுக்கு இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது நான் காமிச்சிட்டு தான் இருந்தேன் கரெக்டா? இனிஷியல் அந்த லோடிங் எப்படி இருந்துச்சுன்ட்டு சார் அந்த லோடிங் கண்டிப்பா இருக்கும். இனிஷியல் டைம்ல அந்த 2 செகண்ட் கண்டிப்பா இருக்கும். அது நீங்க சார் நான் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணல சார். 1080p ல தான் நான் லோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் புரியுதா உங்களுக்கு? பாருங்க 1080 ஆ இருக்கட்டும் 4K ஆ இருக்கட்டும் இல்ல 720 ஆ இருக்கட்டும் இனிஷியல் டைம் கண்டிப்பா எடுக்கும். கண்டிப்பா எடுக்கும். நானே சொல்றேன் எடுக்கும். புரியல சார் விடுங்க நீங்க. இல்ல நீங்க வந்து சர்வர்ன்றீங்க இப்போ வந்து இனிஷியலா எடுக்கும்ன்றீங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரீசன் சொல்றீங்க. புரியல எனக்கு. ப்ளே ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பஃபர் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிடுன்னு சொல்லிட்டேன். டிஃபரண்ட் அந்த சேனல்ஸ் டிஃபரண்ட் அந்த டேட்டா சென்டர் அவங்க அப்லோட் ஆகுற சொல்லுங்க சார் அதான் சொல்றேன்ல. நான் வந்து இப்படி லோட் பண்ணும்போதே எனக்கு இவ்வளவு லோட் ஆகுறது இல்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் திங் இஸ் அது இல்ல சார் ஆகும் சார் ஆனது இல்ல சார். நான் ஒரு டிவைஸ்ல மட்டும் தான் சார் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க 4 டிவைஸ்ல 5 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி சொல்லுவோம் சார். நாங்க சார் ஆகாம இருக்காது சார். கண்டிப்பா ஆகும் சார். இனிஷியலா நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் கண்டிப்பா எடுக்கும் சார். கண்டிப்பா எடுக்கும் சார். அத இப்ப என்னால முடியல. நீங்க சோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கல்ல. இப்ப இவ்வளவு நேரம் டெக்னீஷியன் வந்து ஒரு 30 மினிட்ஸா யோசிச்சிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? நான் சேம் உங்களுக்கு நான் டிக்கெட்ல மென்ஷன் பண்றேன் வேணா. நான் அது கண்டிப்பா எடுக்கும் சார். அதை எங்களால அவாய்ட் பண்ண முடியாது சார். அந்த அது எனக்கு தெரிஞ்ச வரை நீங்க சர்வர்ன்றீங்க ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க இல்ல வாட்டவர் நீங்க சொல்லுங்க சார். நீங்க கண்டிப்பா எடுக்கும் ஒன்ஸ் ப்ளே ஆகுது. ஓகே சார் நீங்க சொல்லுங்க சார். நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல சார். நான் பாத்துக்கறேன் சார். விடுங்க. சரி நீங்க ரிமோட் ஆக்சஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு கொடுங்க சார்.
இனிஷியல் 2 செகண்ட்ஸ் கண்டிப்பா 2 செகண்ட்ஸ் ஆர் 1 or 2 செகண்ட்ஸ் கண்டிப்பா எடுக்கும். நீங்க வெளிய ஒன் வீடியோ சார் 1 or 2 செகண்ட்ஸ் எனக்கு பிரச்சனை இல்ல சார். மோர் தென் 20 செகண்ட்ஸ் சார், மோர் தென் 20 செகண்ட்ஸ் ஆகுது சார். எனக்கு அது டவுன் கிரேட் ஆகி ப்ளே ஆகுது சார். உங்களுக்கு இன்னும் புரியல. டெக்னீஷியன் பக்கத்துல இருந்தாங்க. 1080 பிளே வச்சு ப்ளே பண்ணோம்னா லோட் ஆயிட்டு 720p டவுன் கிரேட் ஆகி எனக்கு ப்ளே ஆகுது. அவர் பக்கத்துல தான் நின்னாரு டெக்னீஷியன். நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்க வேற ஒரு வீடியோ இங்க 4K வீடியோ நீங்களே வந்து ரேண்டமா சர்ச் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க சார். எந்த வீடியோ பார்க்கணும் நீங்க எனக்கு சஜஷன் கொடுக்காதீங்க சார். எனக்கு புரியல சார். நான் கொடுக்கல. நீங்க ஒரு வீடியோ நீங்க ப்ளே பண்றீங்க, அது அவங்க சைடுலயுமே வந்து அவங்க டேட்டா சென்டர் அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் முடியல சார் என்னால சத்தியமா சார். நீங்க லிட்டரலி என்கிட்ட ஏதோ ஃபைட் பண்ற மாதிரி பேசிட்டீங்க. நான் எந்த வீடியோ பார்க்கணும் நீங்க ஏன் சார் சஜஷன் கொடுக்குறீங்க? யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க சார். சரி சார், அதான் சார் எனக்கு புரியல. நான் என்ன சொல்றீங்க, நான் யூஎஸ்ல இருக்க வீடியோ நீங்க பார்க்க கூடாது, சர்வர் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்க எந்த வீடியோ பார்க்கணும் நீங்க ஏன் சஜஷன் சொல்றீங்க நான் கேக்குறேன் சார். எனக்கு சார் கார்த்திகேயன் சார் உங்களுக்கு டேட்டா சென்டர் தெரியுமா? கூகுளோட டேட்டா சென்டர் சார் எனக்கு புரியல சார். எனக்கு சார் டேட்டா சென்டர் பத்தி எனக்கு கவலை இல்ல சார். எனக்கு மதன் கௌரியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து இந்தியன் டேட்டா சென்டர்ல அப்லோட் பண்ணுவாங்க. சார் அப்லோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சார் சிம்பிள் சார். நீங்க ஏன் சார் இப்படி பேசிட்டீங்க எனக்கு தெரியல சார். எனக்கு யூடியூப் நான் மதன் கௌரி மட்டும் தான் பார்க்கணும். எனக்கு வந்து மிஸ்டர் பீஸ் பார்க்காதீங்க, வேற ஏதோ வீடியோ பார்க்கணும் பார்க்காதீங்க அப்படின்றீங்க. எனக்கு மதன் கௌரி மட்டும் தான் பார்க்கணும்னு நான் சொல்லல, சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க சார் தயவு செய்து விட்டுருங்க சார். இந்த 6 months பிளான் இருக்குல்ல சார், விட்டுருங்க சார். 6 months பிளான் முடியும் போது நான் வந்து இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு நான் ஜியோவில் நான் வேற ஏதாவது போய்க்கிறேன் சார். எனக்கு விட்டுருங்க. எனக்கு புரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் வித் யூ. ஓகேவா? நீங்க எக்ஸ்பிளனேஷனே எனக்கு ரொம்ப இதா மோசமா இருக்கு எனக்கு. சார் வாட் எவர் ஆல் தி திங்ஸ் யூ எக்ஸ்பிளைன் சார். ஓகே யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல சார், இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கூட நான் சப்போஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புறேன். சப்போஸ் நான் யூடியூப்ல கூட பப்ளிஷ் பண்றேன். நான் எவ்வளவு நீங்க மோசமா பேசிட்டீங்களோ நான் பாருங்க. நான் சொல்றேன், நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கல, நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து மத்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க சார். ஏன் சார் நான் அதான் சார் கேக்குறேன். நான் எந்த வீடியோ நான் ப்ளே பண்ணனும் பார்க்கணும் நீங்க ஏன் சார் சஜஷன் சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன் சார். நான் மத்த வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு போறேன் சார். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த டேட்டா சென்டர்ல அந்த வீடியோவோட சேனல்ஸ் ஹோஸ்ட் பண்றாங்கல, ஹோஸ்ட் இருக்காங்கல, அவங்க பண்றதுதான் சார். நான் லைவ் வீடியோ ஒன்னும் பார்க்கல சார். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ தான் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அப்லோட் ஆன வீடியோ தான் சொல்றேன். நான் வந்து லைவ் நான் சொல்லல, அப்லோட் ஆன வீடியோ தான் சொல்றேன் நானும். சார் முடியல சார். எனக்கு இந்த கான்வர்சேஷனே வேண்டாம் சார். விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க. நான் அதான் சொல்றேன்ல, நான் ஓபிஎஸ் கம்பேர் பண்ணா ஓபிஎஸ் வேண்டான்றீங்க. நான் அது வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ன்றீங்க. நான் கேட்கறது சிம்பிள். நீங்க வந்து உங்களோட ஆட்ல என்ன ப்ராமிஸ் பண்றீங்க சார்? நோ பஃபரிங் நீங்க அப்படியே நீங்க யூ நீட் டு மென்ஷன் ரைட். தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் யூ நீட் டு டோன்ட் யூஸ் சார். நீங்க சார் உங்களுக்கு பஃபரிங் இனிஷியல் டைம் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு சார். சொல்லுங்க, வாட் இஸ் பஃபரிங் சொல்றீங்க? எனக்கு இன்டர்நெட் ஸ்டேபிளா வராதனால தான் பஃபரிங் இஷ்யூஸ் வருது. சிம்பிள். நான் பேசிக் தெரியாமல உங்களுக்கு பேசிட்டேன். இத நீங்க காமிக்க சொல்றேன். பஃபரிங்னா வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது பெட்வீன் சார் இவ்வளவு நேரம் அதான் சார் காமிச்சிட்டு இருந்தேன். காமிச்சதுக்கு தான் சார் நீங்க இப்ப சொன்னீங்க. காமிச்சதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. சர்வர் அங்க இருக்கு, யூடியூப் சர்வர் அங்க இருக்கு. ஒரு வீடியோ ப்ளே பண்றீங்க, ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது பெட்வீன் வந்து இப்ப இவங்க வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது வந்து இங்க ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து ரன்னிங்ல கண்டினியூஸா இருக்கும்போது உங்களுக்கு பஃபர் ஆகுது, ரொட்டேட் ஆயிட்டே இருக்குன்னா அதுதான் பஃபரிங். என்னால முடியல சார். நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து அதுக்கும் இது வந்து ஒரு கம்பேரிசன் சொல்றீங்க. இங்க இது வந்து இந்தியால அப்லோட் பண்ண வீடியோ மதன் கௌரி கம்பேர் எடுத்துட்டு வரீங்க. மதன் கௌரி இந்தியால அப்லோட் பண்ண வீடியோன்னு கம்பேரிசன் எடுத்து வரீங்க. எனக்கு அந்த கம்பேரிசனே தேவையில்லைன்ற நான் முதல்ல சார் மதன் கௌரியா இருக்கட்டும், தமிழ் ட்ரெக்கர்ஸா இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி இருந்து ஒவ்வொரு யூடியூபோட ஹோஸ்ட் பண்றாங்கல்ல, சேனல் ஹோஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேட்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்கும்போது வந்து அவங்களுக்கு கேட்கும். அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரும். இல்ல சார், நீங்க ஒர்க் ஆகும். இப்போ இந்த 4K துபாய் இதோட சர்வர்லாம் நீங்க இப்ப இங்க இருக்குன்றீங்க. இப்ப இவ்வளவு நேரம் லோட் ஆகுறதெல்லாம் இதெல்லாம் இங்க இருக்கு, அதனால இவ்வளவு நேரம் லோட் ஆகுது. அதானே இப்ப இங்க லோட் ஆயிட்டு தான் இருக்கு. என்னோட இன்னும் ஸ்டில் லோட் ஆயிட்டு சார். என்ன இல்ல சார், இப்போ எதுக்கு நீங்க சர்ச் பட்டன் போறீங்க? அது லோட் ஆயிட்டு தானே இருக்கு. இப்போ நீங்க எதுக்கு சர்ச் பட்டன் போறீங்க? இப்போ நீங்க இப்போ ஒரு வீடியோ நீங்க தான் ப்ளே பண்ணீங்க, அதானே? நான் இப்போ ஆப்ரேட் பண்ணல. எனி டெஸ்க்ல நீங்க ப்ளே பண்றீங்க. ப்ளே பண்ற வீடியோ எனக்கு பஃபர் ஆயிட்டு இப்போ லோட் ஆயிட்டு இருக்குது. எனக்கு இன்னும் ஸ்டில் லோடிங். அதான் சொல்றேன். இது வந்து அதான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈவெண்டர் வேர்ல்ட் சினிமாட்டிக் இருக்குல, இல்ல நீங்க தான் இப்போ ப்ளே பண்ணீங்க. இல்ல இப்போ நீங்களா சர்ச் பண்ணி நீங்களா ப்ளே பண்ணீங்க. ஸ்டில் லோடிங். கரெக்ட்டா?
ஆமா சார், அதுதான் நான் சார் சொல்றேன். எனக்கு இப்ப முடியவே இல்லை சார். நீங்க எதுக்கு சார் போறீங்க இப்போ? அது லோட் ஆகட்டும் சார். லோட் ஆகி எப்போ ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம் சார். நீங்க வந்து 5 செகண்ட்ஸ் தானே சொன்னீங்க. நீங்க வேற சர்ச் பண்ணாதீங்க இப்போ. கார்த்திகேயன் சார், அதுதான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். நீங்க இப்போ வந்து இது பண்ணாதீங்க சார். நீங்க விடுங்க. இப்போ இது எவ்வளவு நேரம் லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. நீங்க கேட்காதீங்க, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு சார். இப்போ நீங்க விடுங்க. இப்போ நீங்க ஐ வாண்ட் டு துபாயில இருக்கிற ஒரு சேனலோட வீடியோ நீங்க இப்ப எனக்கு என்ன பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து எனக்கு ஸ்டில் லோட் ஆகுது. நீங்க ப்ளே பண்ண வீடியோ இது. நீங்க தானே ப்ளே பண்ணீங்க. நீங்க ப்ளே பண்ண வீடியோ எனக்கு ஸ்டில் லோட் ஆகுது. ஆமா, நான் தான் ப்ளே பண்ணேன். உங்களுக்கு அது துபாயில இருக்கிற வீடியோ தானே, அது உங்களுக்கு காமிக்கிறதானே நான் ப்ளே பண்ணது. இப்போ முடியல சார். சத்தியமா முடியல. உங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் லிசன். உங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தெரியுமா? சான்ஸ்லெஸ். நீங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ல எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையில்லை சார். எனக்கு தேவையே இல்லை சார். நீங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஸ்டில் ஐடியா இல்லை. ஓகேங்களா? தேவையில்லைன்றீங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்க அதுக்கு சொல்றேன் நானு. இல்ல சார், யூடியூப் அப்படி ஒர்க் ஆகுது சார். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. யூடியூப் அப்படி ஒர்க் ஆகாது. இருக்கு சார். எனக்கு புரியவே இல்லை. உங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, சத்தியமா சொல்றேன் வேற லெவல் சார். நான் எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரியல எனக்கு. நீங்க ப்ளே பண்ண வீடியோ ஏன் ஒத்துக்கணும், நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் கேக்குறேன் சார். நான் ஏன் துபாய் வீடியோ பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லலாம்னு கேக்குறேன். நான் என்னோட ரீசன் உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் சார் துபாய் வீடியோ பார்க்க கூடாது? நான் உங்களை பார்க்க கூடாது நான் சொல்லவே இல்லை. அப்படி பார்த்தா இப்படிதான் லோட் ஆகும். ஏசிடி இல்ல சார், உங்களோட கன்வர்சேஷன் இதான். ஏசிடில நான் இப்படி ஒரு இன்டர்நெட் 100 Mbps பிளான் வாங்கி நான் வந்து ப்ளே பண்ண 4K துபாய் வீடியோ ப்ளே பண்ணனா இப்படி ஸ்டக் ஆகும். உங்களோட அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதானே நீங்க? ஆமா. லோட் ஆகும். சரி ஓகே சார், நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளான் மாத்திக்கிறேன். நான் பிளான்ல நான் பிராட்பேண்ட் நான் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? விடுங்க நீங்க. சரி சார், ஓகே. விடுங்க. மத்த வீடியோ ப்ளே பண்ணி சார் எதுக்கு சார் நான் மற்ற வீடியோ கம்ப்ளீட் பண்ணேன் சார்? நீங்க புரியுதா சார்? நான் மதன் கௌரி வீடியோ, தமிழ் ட்ரக்கர் வீடியோ நான் ஏன் பார்க்கணும் நான் கேக்குறேன்னா, நான் துபாய் வீடியோ நான் பார்க்க கூடாதா? நீங்க வேற வீடியோ ப்ளே பண்ணுங்க சார். புரியுதா சார் உங்களுக்கு? நான் எதை பார்க்கணும் நீங்க ஏன் சார் சஜஸ்ட் பண்றீங்க எனக்கு? அவங்க டேட்டா சென்டர்ல எப்படி சார் டேட்டா சென்டர் எனக்கு புரியல. எனக்கு நான் ஏன் வேற வீடியோ பார்க்க கூடாது பார்க்கணும்னு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? பேசிக்கோங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிக்கோங்க. நான் இது பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன் காலை. சரி சார், ஓகே, தேங்க்ஸ் சார். எனக்கு புரியல. அவர் ப்ளே பண்ண வீடியோஸ் ப்ளே ஆயிட்டு இருக்குது எனக்கு இங்க. கட் பண்ணிட்டாருங்க. நான் கட் பண்ணிட்டேன். இல்ல எனக்கு புரியல. நான் துபாய் வீடியோ பார்க்க கூடாது, நான் மதன் கௌரி வீடியோவும் நான் இந்த தமிழ் ட்ரக்கர் வீடியோ தான் பார்க்கணும் நீங்க எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும்? ஒரு கஸ்டமர்ட்ட போய் நீங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நமக்கு. அப்படி எப்படி சொல்ல சார் முடியும்? அது மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு சார். எனக்கு சர்வர் அது இதுன்ட்டு ஸ்டில் அவங்க ஒரு வீடியோ எனக்கு ப்ளே பண்ணி காட்டுறாங்க. எனி டெஸ்க்ல வராங்க. ஸ்டில் எனக்கு அது எனக்கு இதா இருக்குது. எனக்கு எனக்கு புரியல என்ன டைப் ஆஃப் டெக்னிக். நீங்களே சொல்லுங்க சார். சிம்பிள் சார், டென்ஷனே விட்டுருங்க. நான் இப்போ எனக்கு மிஸ்டர் பீஸ்ட் மேபி மிஸ்டர் பீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மிஸ்டர் பீஸ்ட் ரைட், வேர்ல்ட் ஃபேமஸ் யூடியூபர். அதிகமா பார்க்கறதுல யூ நோ தட். சிம்பிள். நான் எனக்கு பிடிக்குது ஒரு கண்டென்ட். ஐ அம் ஜஸ்ட் பிளேயிங் தட்.